மாறாத காரியம் ஒன்றும் இல்லை. மாறாத காரியம் ஒன்றும் இல்லை. மாறாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும். எல்லாம் ஆகும், 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 ஆகும். எல்லாம் ஆகும். மாறாத காரியம் ஒன்றும் இல்லை. மாறாத காரியம் மாறாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். எல்லாம் கண்டிப்பா ஆகும். ஆகுமா ஆகாதா? எப்படி ஆகும்? இயேசுனால ஆகும். கண்டிப்பா விசுவாசனால ஆகும். கரெக்டா? வேற அதே போல கண்டிப்பா ஆனா எப்படி நடக்கும்? இயேசுவால ஆகும். எப்படி எதை வச்சு நான் சொல்றேன்? நிறைய காரியங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு, ஆனால் ஒழுங்காக தெரியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில தனியாக தன்னுடைய பலத்தினும் உறுதியாக விசுவாசத்தினும் வாழ்க்கையை நம்ம நடத்தணும். எல்லாரோடையும் நம்ம பழகணும். எல்லாருடைய ஜபமும் நமக்கு தேவை. எல்லாருடைய ஒரு அன்பும் தேவை. யாருமே இல்லைன்னா செத்து நல்லா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க, இருப்பாங்க. என்ன ஆனாலும் வாழ்க்கை வாழ்க்கை கரெக்டாக சொல்லுங்க. கப்பலுடைய பதினால ஒரு சேனைக்குள்ள கூட பாயம். சேனைனா பாருங்க, 10 பேர் வந்தால் பயந்து இருக்கும். நம்மளே 2 பேர் சண்டை போட்டாலே போயிருக்கோம். அப்போ அவங்களாம் பாருங்க, ஒரு சேனைனா எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமானவங்களாக தான் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆண்டோட பலத்தினால நான் தனியாக உள்ளே போயிட்டு வந்துடுவேன். அப்போ அவருக்கு என்ன வல்லமை வந்திருக்கும்? அவங்கெல்லாம் கண்ணெல்லாம் மூடுங்க ஆண்டவர்னு சொல்ல வல்லமை வந்திருக்கும். அதெல்லாம் பைபிள் எழுதில்லை, அதெல்லாம் ரகசியம். பார்க்குற கண்ணையும் கூடாக்க முடியும், கூடாய் போன கண்ணையும் பார்க்க ஆக முடியும் ஆண்டவரால். இதுதான் புரியுது. பெரிய சாதனை செய்யறவங்களுக்கு தான் இது தெரியும். பெரிய கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அது உள்ள பைபிள் எடுத்துட்டு போறாங்க. அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க? 1-2 எடுத்துட்டு போறாங்க. ஒரு பெரிய வண்டி நிறைய லோடு 1000 கணக்கு எடுத்துட்டு போறோம். திருத்தனமா 1 எடுத்தா பரவாயில்ல. பிரதர் ஆண்ட்ரூன்னு ஒருத்தர், அவர் வேலையே தான். அவர் பேர் காட் ஸ்மக்லர். என்ன ஸ்மக்லரா சொல்றீங்களா? இது முன்னே தெரியலையே, நான் கூட தொழில் மாற்றிருந்தா நல்லா இருந்து பண்ணுறீங்களா? இல்லைங்க, அது பைபிள் விஷயம். நீங்கள் வேறு தான் பண்ண போதுங்க. என்ன மாதிரி அப்படியே செக் போஸ்ட் நிறுத்திடுவானா? ஆண்டவர் சொல்வார், இப்படி செய் அப்படி செய்யணும். பைபிள் எந்த வண்டியில் இருக்கோ அந்த வண்டியை விட்டுட்டு மிச்ச வண்டியெல்லாம் செக் பண்ணுவாங்க. பாருங்க, கத்தர் அந்த வண்டி மட்டும் உள்ள போயிடும். அப்போ அவங்க என்ன ஜெபம் செய்வாங்க? பார்க்கும் கண்கள் எல்லாம் மாற்று. இந்த மாதிரி
வல்லமை இருக்குதுங்க. இப்பேற்பட்ட வல்லமைகளை நம்ம அனுபவிச்சாதான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். நீங்க நிறைய பேர் ஒரு மந்திரவாதியை பார்த்தா பயந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி வந்து ஆக்சுவலா அந்த மந்திரவாதி மாதிரி தான் நமக்கும் அதை காட்டிலும் நிறைய பவர் கொடுத்துக்கிறாங்க. கரெக்டா கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்றதுமா, இதெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேக் மாதிரி வாழ்க்கை வேலைக்கு ஆகாது. நம்ம வாழ்க்கையில வந்து எது எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா வேலை நடக்கும், ஆண்டவருடைய பெரிய பெரிய நம்ம ஆவிக்குரிய தகப்பன்கள்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க, அதுல இருந்து கற்று. இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு நெருக்கம் உங்க வாழ்க்கையில வருது, ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வருது? நீங்க ஒன்றும் சொல்லாத, யோசிங்க, உங்களுக்குள்ள யோசிங்க. வாட் டு யூ திங்க்? பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவோம்? தலையை சுத்திடும், நம்ம என்ன பண்றோம்? அழுகுறோம். கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவாங்க? சிலவங்க அழுவாங்க. அதுக்கப்புறம் சிலவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சவங்களாம் போட்டு என்னங்க சொல்லுங்க, நீங்க செஞ்சதெல்லாம் சொல்லுங்க கொஞ்சம். ஊர்ல இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் தப்புன்னு சொல்றேன்னா இல்லை, அதுக்கு ஒரு லெவல் இருக்கு. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துருக்கோம். அதுக்கு மேல ஒரு லெவல் கரெக்டா. நானும் கண்ணீர் பாதையில போயிருக்கேன், பயத்துல போயிருக்கேன், அழுகையில போயிருக்கேன். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும், யார்கிட்ட போய் கூட செய்யணும், எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஜெபம் பண்ணணும், மற்றவங்க கூட இருக்கிறது ஒரு தைரியம். ஏன்னா அந்த லெவலுக்கு உள்ள உடஞ்சி போயிருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியத்தை கொஞ்சம் காரியம் மட்டும் நம்ம கூட ஷேர் பண்றேன். இது ஒரு நல்ல ஒரு காரியம். என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்மளை குறித்து ஒரு வீரனாக கருதுறது, நம்மளை குறித்து ஒரு பலசாலியாக கருதுறது. நான் ஐ எம் குட், ஐ எம் கிரேட், நான் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. என்ன சொல்லி தன்னையே தாழ்த்துற ஒரு யோசனை. தாழ்மை யாருக்கு முன்னாடி இருக்கணும்? கடவுள் ஆண்டவர்கிட்ட தான் தாழ்மையாக இருக்குங்க. பிசாசுகிட்ட போய் தாழ்மையாக இருக்கு. கரெக்டா? மனுஷன் கூட தாழ்மை நம்ம நினைச்சுக்கிற பாருங்க, அது தாழ்மை கிடையாது, நாடகம். வாயில பேசுவாங்க. பார்த்துக்கிறேன். நான் பார்த்து பார்த்தோன்னே எனக்கு தெரியும் ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு. படம் போட்டோம், துமில் மன்னன். கரெக்டாக அது இருக்கும். அப்படியே தான். ஏன்னா நல்லா இருக்கிறவங்க நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப ஓவராக வந்து சீன் போடுறாங்க பாருங்க, அது உள்ள ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அவர் நிறைய பார்த்துப்பார் பாஸ்ட். நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா நான் ஏதோ தீர்க்கதரிசனமாக நிறையா சொல்கிற மாதிரி இருக்குதானே தெரியல. நான் சும்மா தான் சொல்கிறேன். இது அனுபவங்க. ஏன்னா சொல்லி கொடுக்குறாங்க. பெற்றோர் தான் பிள்ளைகளை கெடுக்குது. அந்த பிள்ளைங்க ரொம்ப உண்மை பேசுகிற பிள்ளைங்க, தெரியல. நம்ம தான் சொல்லி சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஜனங்க அந்த மாதிரி ஒரு தங்கள் ஒரு வேஷம். இன்னைக்கு கிறிஸ்டானிட்டி பெரிய வேஷத்தில் இருக்கு. நம்ம அதில் போய் சேர்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதோட சேர்ந்து தான் வரும். எல்லாம் வேஷம் தான். பைபிள் இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? சொல்றது கரெக்டாக சொல்றோம்னா ஏகப்பட்ட தவறான போது அவங்கவுங்க ஒன்று அடிச்சு விடுவாங்க. அது கேட்க கொள்ளாது யாரு. அதுதான் பவுல் என்ன சொல்றது, என்ன நான் சொன்னாலும் நீ பைபிள் இருக்கான்னு போய் பைபிள் இருக்கான்னு போய் தெரியாது. எப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. பரிசுத்தம் ஆகணும்னா கணவன் மனைவியே பிரிச்சிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம பரிசுத்தமாயிட்டனால இனிமேல் நீங்கள் அவங்க சகோதரி மாதிரி தான் பார்க்கணும். எப்படிங்க இது நியாயமா? நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? அதை கேட்டுட்டு சரி அவங்க போய் அப்படி போய் சில குடும்பங்கள்
இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் தங்கம் வச்சுக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி நான் சொல்ல இப்படி சொல்லி பணத்தை போகுது. ஆனால் அடி உடஞ்சு உங்களுக்கு என்ன நினைக்கணும், ஒரு வேளை அதனால தான் அப்படி ஆயிடுச்சோ, அதனால தான் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சோ, ஒரு குழப்பமே வந்துடும். அப்போ வேதத்தை படிக்கிறதுக்கு நமக்கு டைம். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் சமமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்காக ஒரு ஃபெய்த் கொடுக்குறாரு. இப்போ எனக்கு விசுவாசம் வரணும் பிரதர்னு கேட்கக்கூடாது. ஏன்னா விசுவாசத்தோடு தான் ஆண்டவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அமைச்சிக்கிறாரு. எல்லாருக்கும் ஓரளவுக்கு விசுவாசம் இருக்குது, இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா சார் ஃபெய்த்து? ஃபெய்த் இருக்கா இல்லையா? நிறையா இருக்கு. நான் சும்மா சொல்கிறேன் எப்படி ஃபெய்த் இருக்கு. நிறைய பேர் கையெல்லாம் கட்டிட்டு அப்படி பார்த்து நல்லது நல்லா இருக்குதுன்னு பார்த்து. ஆனால் நான் கேட்குறேன், நீங்கள் வந்தவொடனே இந்த சேர்லாம் கால்லாம் ஒழுங்காகுதுன்னு செக் பண்ணுங்களா? அப்போ அவ்வளோ ஃபெய்த் இல்லை சார். என்ன கரெக்டாக இல்லை. நம்ம ஊரில் பாருங்கள், ஷேர் ஆட்டோ ஓட்டுவாங்க, பஸ் ஓட்டுவாங்க, குடிச்சு கூட ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம அதை கூட கண்டுக்கிறது இல்லை. யாருக்கும் குடிச்சுக்கிறானோ, போய் மரத்தில் விட்டுவானோ, சரியாக ஓட்டுவானா. நைட்லாம் பாருங்கள், சென்னையிலேருந்து ஊருக்கெல்லாம் போகும்போது அப்படி வெயில் ஸ்பீடில் போகும். எப்படி காணோம் சொல்லி போய் சேருவோம். அந்த மாதிரி யோசனைலாம் இல்லை. பஸ்ஸில் ஏறுங்களோ ஷேர் ஆட்டோவில் ஏறுங்க, அவங்கவுங்க ஃபோன் எடுத்துக்கிறது. அவங்க அவன் எங்கே போகிறானா, வீட்டை கிட்னாப் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது, இதுலேயே இருப்பான். மறந்துட்டாங்க. அப்படியே பிரச்சனையே இல்லைல்ல, அப்படியே நம்புகிறாங்கல்ல. எவனே தெரியல, நம்பிடுறது. போய் செக் பண்ணுறது இல்லை, குடிக்கிறானா, நல்லா இருக்கும், நான் விடுவானா. ஒரு பேசிக்காக நமக்கு ரொம்ப ரிச் ஃபெய்த் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃபெய்த்து, இந்த ஃபெய்த்தை வந்து ஆண்டருடைய வசனமாக ஒரு குணத்தின் மேலே வச்சோன்னா முடிஞ்சிச்சு. வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. இப்போ ஃபெய்த்துன்றது ஒரு லா. அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு லா. ஃபிசிக்கல் லாஸ், ரூல்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி அதை கீழ்ப்படுத்தா யாருக்குமே அது நன்மை வரும், இல்லை அதோடைய கேடு வரும். கிராவிடேஷனல் புல்னா என்னங்க தமிழில்? ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலேருந்து விட்டா கீழே போய் டமால் விழுந்துடும். ஒரு முட்டை இப்படி முட்டை கையில் நல்லா இருக்கும், விட்டுட்டா என்ன ஆகும்? முட்டை உடைஞ்ச போகும் இல்லையா? இப்போ அந்த லா வந்து எல்லாருக்கும் சம்மந்தான இருக்கும். இவர் வந்து நல்ல வேர்ட் ஆஃப் காடா, எங்களுக்கு சர்ச் பேர் என்ன? நம்ம சர்ச் பேர் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிறாங்க, அதனால் பரவாயில்ல, முட்டை உடைய விடாது நான் சொல்லுவோம். என்னங்க கரண்ட்டு நல்லா இருக்குது, சும்மா விரல் வச்சு பார்க்கலான்னா என்ன ஆகும்? அது கடவுளோ கடவுள் இல்லையோ, அவன் எந்த தேசமோ எந்த மொழியோ எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும். இட்ஸ் ஈக்குவல். இந்த ஃபெய்த்தும் இட்ஸ் அ லா. அந்த ஃபெய்த் பிரகாரம் நம்ம செஞ்சோன்னா அதோடைய நன்மைகளை நம்ம கண்டே பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கும் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். அதான் ஆண்டவர் நான் சொல்கிறாரு, வித்வுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. அந்த விசுவாசம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நம்ம கண்டறிடுவோம். அப்போ நம்ம பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருத்தருடைய வாழ்க்கையில தன்னை குறித்த ஒரு யோசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சொன்னேன், உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக நீங்கள் வேஸ்ட் மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டேங்க. ஆனால் பழகிறதுலேயே அப்படி இருக்கும். 100 வாட்டி சாரி சொல்லிட்டு கூடாது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சுத்த மனசாட்சி மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கோளாறான மனசாட்சி. எது பண்ணாலுமே தப்பு மாதிரி, ஐயோ ஐயோ அவங்கள பண்ணிட்டோம் இவங்கள பண்ணிட்டோம் அப்படி குழப்பமாயிடும். ஏர்லி ஸ்டேஜில் கிறிஸ்டின்ஸ் வரப்போல் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னும் தாழ்மை ஆகலை பிறகு, இன்னும் தாழ்மை ஆகணும். ஒன்று அவங்க பேச்சலாம், ஆண்டவரே நான் ஒரு புழு, நான் ஒரு என்னப்பா குப்பை பூச்சி, இதாச்சும் சொல்கிற மாதிரி இருக்குது. சொல்ல முடியாத சில வார்த்தைலாம் சொல்லி சொல்லுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க. அவங்க சொன்னது பிறகு அவங்களை குப்பத்தொட்டில் தான் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. தங்களை ஏன்னா அவ்வளோ தாழ்த்துறாங்க, உன்னையே தாழ்த்திக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ குப்பையும் நீ பூச்சியாக இருந்தா உன்னை வச்சு நான் என்ன பண்ண முடியும்?
அவர் பாஷை எப்படித்தம்மா இருக்கு, நல்லா கேளுங்க. நான் குப்பை, நான் பூச்சி அப்படி சொல்றது ஒரு பாஷை. அவர் பாஷை என்ன சொல்றாரு? பலவீனன் பலவீனன் பலசாலி என்று சொல்லுன்றார். எப்படி என்ன சொல்றாரு? பலவீனன் பலவான் என்று. தரித்திரன் என்ன சொல்லணுமா? நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ காசு இல்லாட்டா கூட நீ என்ன சொல்லணும்? ஒண்ணு, நான் ஐஸ்வர்யவான். அதான் உண்மை. இன்னைக்கு என்னோட ஆண்டு இருந்தாருன்னா அதுக்கு மேல என்ன ஐஸ்வர்யம்? அவனுக்கு பணம் என்னை தேடி வரும். ஆனா அந்த கோளாறு என்னன்னா, நம்ம புத்தி, நம்ம யோசனையில வந்து யாரோ எங்கேயோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லாட்டா நமக்கு இதெல்லாம் வராது. சில அந்த மாதிரி ஆட்களோட பழகிட்டு சிலவங்க நல்லா கூட ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏங்க இந்த ஊருக்கு வந்துட்ட பிறகு கூட நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரெஸ் பண்ணும், நல்ல ஷூ போடணும், நல்ல பேண்ட்டு. $20 தான் யோசிக்கிறேன். $40 வாங்குங்க. இப்போ என்ன ஆகிடும் போது? நம்ம செத்துட்டு போய் நான் துட்டை எடுத்துகிட்டு போக போகிறேங்க இல்லையா? இல்லை, நீங்கள் சாகவே மாட்டேன்னு நினச்சிருக்கிறீங்களா? தெரில. வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் படைச்சு நல்லது என்று. எதுக்கு நல்லதுன்னாரு? ஆதாமேவால படைச்சிட்ட பிறகு போய் ஓடி போய் ஆண்டவர் வந்து அவசரப்பட்டு இதை செய் அதை செய்யு செஞ்சாரா? எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணாரு. அப்படின்னா he provided everything so that they'll have a good life. நான் சொல்றது புரியுதா? எல்லாத்தையும் பக்குவப்படுத்திட்டார் ஆண்டவர். அப்புறம் தான் ஆதாமே உண்டு பண்ணார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்தையும் பண்ணது எதுக்குன்னா, you must enjoy it. இப்போ சிலவங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணா கூட பாவமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு கேட்டிருக்கிறீங்களா, கேட்கவே இல்லையா? நான் வினோதமா பேசுற மாதிரி இருக்குதா? ரொம்ப நிறைய காரியங்கள் அப்படி இருக்குது. அவங்களால சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியாது. தெரியல என்னன்னு. ஒரு 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 நல்ல சாப்பாடு கொடுத்தா கூட ஸ்தோத்திரம் சொல்லணும். ஐயோ, இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடும். நான் சொல்றது நல்லா யோசிங்க. ஏங்க உலகம் ஃபுல்லாக பிச்சைக்காரங்க கடைசி காலம் வரைக்கும் இருப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த யூதா சாவி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்க? ஆண்டருக்கு செய்ய வேண்டியது தடை செஞ்சுட்டு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலான்னு ஆண்டவர் நான் சொல்கிறேன். பிச்சைக்காரன் எப்பவும் இருப்பான்டா, ஆனால் எனக்கு செய்ய வேண்டியது தான் நீ செய்யணும். அதை யோசின்றார். எது முக்கியமோ, அதிக முக்கியமோ அதை யோசிக்கணும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளும் நீங்களும் உங்க மனைவியும் ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இல்ல 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 இல்ல, இப்ப நம்ம கருமையா இருந்தா தான் அப்புறமா நம்ம ஒரு பெரிய வீடு கட்டுவோம். அந்த வீட்டுல நீ மட்டும் தான் தனியா இருப்போம். அதுக்குள்ள உன் பையன் அமெரிக்காவுக்கு போயிடுவான், புள்ள எங்கேயா போயிடும். கண்டிப்பா சொல்றேன், உன் பிள்ளை சொல்லும், என்ன டேடி அந்த காலத்து குடவுன் மாதிரி இருக்குது இந்த வீடு. ஏன்னா அவன் லேட்டஸ்ட் ஆகிடுவானே. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கருமையாக சேர்க்குறீங்க, அவன் வந்து ஒரே மாதத்தில் அடித்து தூக்கிடுவான் பணம். அவன் சொன்னான், இது நான் குப்பை தொட்டி மாதிரி இருக்குது சரி அப்படின்றான். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, அடப்பாவுமே நானாச்சும் லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாமே, என் மனைவிக்கு ஆசைப்பட்டது வாங்கி கொடுத்துருக்கலாமே. வாங்கி கொடுக்கணுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காட்டா யார் வாங்கி கொடுப்பா? கொஞ்சம் உண்மையை யோசித்து பாருங்கள். ஒரு கணவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்தணும், அதான் நோக்கம் ஃபஸ்ட்டு இருக்கணும். நிறைய கணவனுங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கிறாங்க. நீ இரு, எங்கள் அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்தணும் சொல்லி, உங்கள் அம்மாவுக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, நீ உன் ஒய்ஃபை பாரு ஃபஸ்ட்டு. என்னங்க நான் சொல்கிறது தப்பா? நம்ம மூஞ்சி ஆளு கோணமே தெரியாமல் ஒரு அம்மா நம்மளை வந்து கல்யாணம் பண்ண வந்து அவங்கள எப்படி நம்ம கனப்படுத்தி பார்க்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாமே கோணலாக இருக்கும் பாருங்க, எல்லாம் தலைகீழ இருக்கும். அந்த அம்மா வீட்டில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், என் பையன் சின்ன பையன், எங்கே அவன் வயசு 40 வயசு ஆகிட்ட பிறகு என் பையன் சின்ன பையன் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு புடவை வாங்கினா கூட அம்மாட்ட சொல்லிட்டு தான் வாங்குவான். இப்படி இருந்த கோளாறு எப்படின்னா, இப்படிலாம் நிறைய கோளாறை பார்த்துருக்கேன், இன்னும் இருக்கிறானுங்க. என்கிட்ட மீட் பண்ண பிறகு அவங்க சரியாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அப்போ தான் அதான் என் லைஃப்பை வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். சொன்ன பிறகு தான் அவங்க கண்ணே திறக்குது. ஏன்னா யாருமே சொல்லலைங்க. இந்த மாதிரி இது வந்து யாரையும் கேவலப்படுத்துவோ யாரையும் துக்கப்படுத்துவோ வெக்கப்படுத்துறது இல்லை. நம்முடைய அறியாமை நிறையா இருக்குது சார். இன்னைக்கும் நானும் நிறைய புது காரியங்களை கற்றுட்டு தான் இருக்கேன். நீங்கள்
கடைசியாக நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள கான்சர்ட் நடத்த போகிறோம் சாட்டர்டே சண்டே. அங்கே வாங்க, நான் ஒரு புது காரியத்தை பிரசங்கம் பண்ணலான்னு என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது வெளிப்பாடு. அது மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் புது வெளிப்பாடு காமிக்கிறார். நீங்கள் எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மேலே வர போகிறோம், இதை நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசன்றது நம்ம வாழ்க்கையில் அவர் அபிஷேகம் இருக்குது, அவர் கொடுத்துருக்கிற விசுவாசம் இருக்குது, அவருடைய நாமம் நம்மகிட்ட இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? விசுவாசம் இருக்குயா. விசுவாசம் இருந்தால் என்ன செய்யலாமா? மலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஃப் யூ ஹாவ் ஸ்மால் மஸ்டர்ட் சீட் ஃபெய்த், இவ்வளோ வச்சுக்கிறான் இல்லை, இன்னொன்று மஸ்டர்ட் சீட்னா ஒரு சின்ன சீட் எடுத்து அப்படி தூக்கி போட்டோன்னா நம்ம விழுந்து தேடணும் ரொம்ப நேரம், அவனுக்கு சின்னோண்டா இருக்கும். அவ்வளோ விசுவாசம் இருந்தால் இவ்வளோ பெரிய மலை, எவ்வளோ பெரிய மலையை கூட என்ன செய்யணுமா சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க எனக்கு. இல்லை எப்போ பேருந்து போகும் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்க. இயேசு நாமத்தினால விரட்டினா போயிடுமா? சரி. அப்புறம் கடுகு விசுவாசம், அதான் கடுகளவு விசுவாசம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? நோ டவுட். அப்புறம் ஸ்பீக் வாட்? நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். சும்மா கேள்வி தப்பா நினைக்கிறேன். என்ன பேசணும்? நான் தள்ளி போடான்னு சொல்லணும். கரெக்டா சொல்லிட்டு ஏன் சரி இருங்க நீங்கள்? உங்களுக்கே நம்பிக்கை இல்லை நம்ம சொன்னது கரெக்டானு. என்னங்க நீங்கள் அவர் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. நான் சொல்லிட்டோமே சரின்னு. கரெக்டாக தான் சொன்னுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மலையே நீ சீக்கிரம் போயிடுன்னு. மலையிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக மலை ஏசு நாமத்தால் நீ போயிடணும் தெரிதான்னு இவர் ஒரு கான்வர்சேஷன் தொடங்கிடுவாங்க. மலையிட்ட பிரச்சனைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பேய்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பேய் விரட்டுறது பார்த்தீங்கன்னா சிலவங்க நீட்டாக விரட்டிடுவாங்க. சிலவங்க வந்து அது ஒரு சீன் போட்டு கேமராவில் பிடிக்கிறதுக்காக நீ எங்கேருந்து வந்த, ஏது வந்த, எப்படி வந்த, ஜன்னல் வழியாக வந்தியா, இப்படிலாம் கேள்வி கேட்டு அது ஓடிட்டுருக்கோம். பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? அம்மா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள. ஆனால் வேண்டாத பேச்சு பேச தேவையில்லை. நம்ம வந்து மலைக்காக போய் ஜெபம் பண்ணுமா? நான் பேசுறதுலாம் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்கன்னா பிடிப்புங்க. மலைக்காக ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர், மலையை பெட்டி ஜெபம் பண்ண சொன்னாரா? பாருங்க, ரெண்டும் வேற. மலையிட்ட போய் ஜெபம் பண்ண சொன்னாரா மலைன்னு? இல்லை மலையை பெட்டி ஆண்டவர்கிட்ட சொல்ல சொன்னாரா? ரிப்போர்ட், ஆண்டவர் மலை எவ்வளோ மோசமாகுது ஆண்டவர், போக மாட்டுது அப்படின்னாரா? இல்லட்டா மலையை பெட்டி டிஸ்கஷனா? என்னங்க இவ்வளோ வெரைட்டி இருக்குது. மலையை பார்த்து நீ போன்னு அதை பார்த்து சொல்லணும். அப்போ ஒரு அதிகாரத்தோட நீ சொல்லணும். நாய் எப்படி வரட்டுங்க உங்க வீட்டு வாசல்ல வந்து உள்ள போறதுக்கு வந்தா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்களா? இல்லை நான் கேட்குறேன் தெரியாம. ஆண்டவர் இந்த நாய் எப்படியாச்சும் நீங்கள் ஒரு அசைவாடுங்கப்பா, அசைவாடும் இல்லை சொல்லுங்க, எப்படி நீங்கள் பட்டுங்க சொல்லுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள்லாம் பண்ணுவோம் ஆண்டருக்குள்ளே வந்துட்ட பிறகு வேற மாதிரி பேசுங்களோ? ஆவிக்குரிய பாஷையில் நாய் இந்த பாரு, உனக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, நீ அப்படியே அந்த பக்கம் அமைதியாக இருந்துக்கோ, நாங்கள் இந்த அப்படிலாம் பேசியிருந்தோன்னு வச்சுக்கோ, வேலைக்காகாது. சீன்னு விரட்டுறாங்கல்ல, சீப்போ அப்படின்னாங்க, அவ்வளோதான். உடனே சென்டென்ஸ் முடிகிறதுக்குள்ளே ரோட்டுக்கு முனைக்கில் நிற்கிது. அது வாழெல்லாம் தூக்கி சொருகிட்டு ஓடிடும். அதுக்கு தெரியுது யார்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு. அதுகிட்ட போய் பிச்சை எடுக்கிறதோ, அதுகிட்ட போய் அழுதுட்டோ, ஜெபம் பண்ணிட்டோ, அன்பாக பேசிக்கிட்டோ இல்லை முடியாது. நாய் எப்படி வரட்டுமோ அப்படி தான் பேயும் வரட்டும். நாயும் பேயும் சேம் தான். என்ன கரெக்டாக நான் சொல்கிறது சிரிக்காம மாதிரி வேணா அதில் கரெக்டாக இருக்கும். அப்போது அந்த பேசுறதுல என்ன இருக்குதுன்னா அங்கே தான் விஷயம் இருக்குது. அதிகாரம் இருக்கணும். அதிகாரம் இல்லைன்னா நாய் கூட உனக்கு கீழ்ப்படியாது. நல்லா கேட்டுங்க. பேய் அடுத்த கதை,
நாயே மதிக்காது. அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். அந்த சத்தத்தில் அதிகாரமாக பேசுறது எப்படி இருக்கும்? இப்படி அப்படியே மெதுவாக பேசுறது அதிகாரம். நீங்கள் பாருங்கள், ஒரு தீர்க்க தரிசனமாக ஒருத்தர் ஆசீர்வதித்தா கூட அப்படியே விஷயம் இருக்கக்கூடாது, சத்தமாக. இட் பி லவுடாக தான் பிளஸ் பண்ணுவாங்க. இந்த அதிகாரம் நம்ம வாழ்க்கையில் எப்போ வரும்? நீங்கள் யாருன்னு தெரியணும். நீங்கள் யாருன்னு தப்பான யோசனை இருக்கிறன்னா வராது. யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு அலக்கழிப்பு பேயோ பிசாசோ இருக்குது, ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னா என்ன சொல்? ஐயோ, எங்கள் மனைவி ஜோம் பண்ணுவான். இவர் சொல்லுவார், ஆனால் மீசெல்லாம் பெருசாக வச்சுருப்பார். ஆனால் எங்கள் ஒய்ஃப் ஜோம் பண்ணுவோம். இல்லை எங்கள் பாஸ்டருக்கு போங்க. ஏங்க நீங்கள் சிரிக்கிறீங்க, நம்மெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கோம். உண்மை தாங்க. ஐயா கொஞ்சம் பைபிள் கொடுங்க. சிலவங்க ஆளை தொட்டா அதை அஃபெக்ட் ஆகிடும்ட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த ஆள் தலையில் போய் பைபிள் வச்சு ஜோம் பண்ணுவாங்க. இப்படிதான் ஜோம் பண்ணுவாங்க. அவன் தலையை கொடுப்போம், அவன் தலையை வச்சு, ஏன்னா தொட்டா நமக்கு எதாவது அஃபெக்ட் ஆகிடுமான்னு. அது மாதிரி அங்கிள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, ஆவிக்குரிய அங்கிள்லாம் நல்லவங்க. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துருக்குது பாருங்க, பயப்படுறாங்க. பைபிள் வச்சுக்குவாங்க, அதை வச்சு அப்படி ஜோம் பண்ணுவாங்க, மந்திரக்கோள் மாதிரி. தொட்டா நமக்கு தான் ஆகிடுமே அப்படின்னு பாருங்க. இவருக்கு அப்போ இவரு குறித்து என்ன நாலேஜ் இருக்குது? இதுதான் நம்மளை அடிச்சிடும். அப்போ இவரை குறித்த நாலேஜ் என்ன ஆகுது? சரியில்லை. ஐயா நான் உனக்கு கேட்குறேன், இந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் போய் யாருக்காவது ஜோம் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட்டு உங்கள் கேம்ப்லேயோ உங்கள் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ இருக்குது, நான் ஜோம் பண்ணுவேன் பிரதர், அந்த தைரியம் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கும் பணத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு உங்கள் ஜெபம் வேலை செய்யும். அதுக்கு வேலை செய்யாது, இதுக்கு எப்படி வேலை செய்யும்? கரெக்ட் இல்லையா? இன்னைக்கு நம்ம லைஃப் ஆண்டவர் பிரமாதம் வச்சிருக்கிறார். ஆனால் பொய்யின் பிசாசு நம்மகிட்ட பொய் சொல்லிருச்சு. நம்மளை குறித்து எல்லாம் தவறாக சொன்னனால நம்மளை குறிச்சே ஒரு நல்ல அபிப்பிராயம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்மளை குறிச்சே ஒரு தாழ்வான நம்மளை குறித்து நம்மளால் செய்ய முடியாது, என்னால் அவ்வளோ பலன் இல்லை, என்னால் முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, பலவீனம் நீ என்ன சொல்லணும், நீ எனக்கு பலவீனமாக்குறேன்னு சொல்லக்கூடாது, ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. தரித்திரன் என்ன சொல்லணுமா? நீங்கள் எப்படி நம்ம பேச போகிறோங்க? நீங்கள் யார் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் கொடுத்துக்கிறேன். 2, உனக்கு என் நாமம் கொடுத்துருக்குறேன். 3, ஐ அனாயிண்டட் யூ. அபிஷேகம்னா இயேசுவின் ஜீவன் அது நம்மகிட்ட இருக்கு. சும்மா அனாயிண்டிங் ஏதோ பவருக்கு இல்லைப்பா, இயேசு நம்மளோட கூட இருக்கிற அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மகிட்ட இருக்குது. அந்த வல்லமைக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. அது சுகப்படுத்தும், உயர்த்தும். நம்ம பலரை வாழ வைக்கிற ஜனங்க நம்ம உட்காந்துக்கிறோங்க. அதனால பாயிண்ட் 1, இப்போ தான் பாயிண்ட்டை வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிச்சைக்கார ஜெபம் பண்ணக்கூடாது. சார் பாப்பா பாரு சிரிக்குது. என்ன ஜெபம் சொன்ன? சத்தமா சொல்லுங்க. பிச்சை எடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பிச்சைக்கார ஜெபம் பண்ணா ஆண்டவருக்கு துக்கப்படுத்தும். இட்ஸ் an insult to God. ஏங்க இன்சல்ட்டு? ஏன் தெரியுமா இன்சல்ட்? பிச்சைக்கார ஜெபம் யாரை இன்சல்ட் பண்ணும்? It will insult God. Why it will insult God? ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை ராஜாவா படிச்சுக்கிறார். நான் உன்னை எப்படியெல்லோ நான் வச்சிருக்கிறேன், நீ ஏன்பா இப்படி யோசிக்கிற? அது என்ன வேதனைப்படுத்த. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் கொஞ்சம் வாசிங்க யாராச்சும். நான் கரெக்டாக ஐயா 9 முடிச்சுருவேன்ல, என் டைம் அதானே, அதை பார்த்துக்கிட்டே வரேன், கரெக்டாக முடிச்சுடுவேன். என்ன நான் காலப்படாதுங்க. சொல்லுங்க.
தேங்க்யூ ஐயா. பெற்றுங்களா? கொஞ்சம் 2 காரியம். ஒன்றும் இல்லை, அந்த வசனத்தில் என்ன சொல்றது? ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மளை என்னவா மாத்திருக்காரா? என்னம்மா? நம்பர் 1 யாரு? நம்ம ராஜாக்களும் ஆசாரியன். உங்க நெஞ்சத்தோடு சொல்லு, நான் ராஜா, ஆசாரியன். யார் சொன்னது? ஐசக் ஜோ சொல்ல. யாரு சொல்லுங்க? வாசனம் எங்க இருக்குது? வெளிப்படுத்துதல் 1:6 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் வந்து ராஜா. பாருங்க, நல்லா உங்களை யோசித்து சொல்லுங்க ஐயா. இப்ப என்ன பாருங்க, ராஜா எப்படி பேசுவாரு? பிச்சை எடுப்பாரா? எப்படியோ யாராச்சும் இறக்கப்பட்டு ஒரு டீ கொடுங்களேன்னு கேட்பாரு? அவ்வளோ பெரிய கிரீடம்லாம் போட்டு இப்படி நின்றுட்டு இப்படி பேசினாருன்னா அப்படி இருக்கு, சிரிச்சிருவாங்க, இது ஏதோ ஒரு ஜோக்கு போலன்னு. அப்போ அந்த ராஜா வேடத்துக்கு ஏத்தாப்புல அவன் பேசணும்ல. இன்னைக்கு ட்ராமா போட்ட கூட எப்படி இருக்கும்? ராஜா தோரணையில் பேசணும். அவர் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசினாருனாலே, என்னடா இது ஒரு மாதிரி கோணையாக இருக்கிறாரு இந்த ராஜான்றவாங்க. சம்மந்தமாக பார்க்குறதுக்கு பிடிக்கிறாரு, பேசுறதுக்கு பிடிக்குது, அதுக்கேற்றாப்புல பேசணும், கம்பீரமாக சும்மா கட்டளை இடணும். ஹே வா அப்படின்னா அதுதான் அதிகாரம். நம்ம சிரிக்கிறோம் பாருங்க, நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம். பயப்படுறது முடியாதான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன படைச்சிருக்காரு? உங்களை படைச்சிருக்காரு. ஸோ அப்போ எப்படி பண்ணணும்னா, வசனம் சொல்லுகிறது கேளுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபம் நம்பர் 1, நான் என்ன சொன்னேன்? பிச்சை எடுக்கிற ஜெபம் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா, வல்லமையான ஜெபம். நிறைய பேர் நான் சொன்ன பாருங்க, சில கோணலான கருத்துக்கள்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு வல்லமான ஜெபம் எங்கே போகிறோங்க? அவர்கிட்ட போகிறோம், என்ன வல்லமையாக இருக்கும் ஜெபம். வல்லமையான ஜெபம்னா என்ன தம்மா நினச்சிக்கிறாங்க? காது பிச்சுக்கிற மாதிரி கத்தணும். என்னங்க கத்தணும்? லாங்காக இருக்கணும், வல்லட்டா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் லாங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு தெரியுமா? மத்தேயுலாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பவானா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜெபம். அது எந்த ஜெபம்? பவர்ஃபுல் ஜெபம். பவர் ஜெபம் எப்படி இருக்கும்? அப்படியே கடன்னு கத்திட்டு இருக்குதா? இல்லை, இதெல்லாம் கருத்து. சிலவங்க வந்து ஒருத்தரை பார்த்து அப்படிதான் அவங்க ஜெபம் பண்ண சொன்னால் கூட வாய் நிறைய அவ்வளோ வார்த்தை விடுவாங்க. 1-2 தலையில் ஏறக்கூடாது, அவ்வளோ குடுக்குன்னு கத்துவாங்க, எல்லாச்சும் கூச்சல் போடுவாங்க, அப்படியே இவங்களே கத்தி கீழே வந்துக்குவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க, கேட்டால் அப்படியே வல்லமாக இருக்குன்னு. இதெல்லாம் தவறான கருத்து. சொல்கிறேன் கேளுங்க. பவர்ஃபுல் ப்ரேயர்லாம் கிடையாது. ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, அதான் பவர்ஃபுல். குழப்பிட்டுங்களா? ஒரு ஜெபம் புக்கில் பவர்ஃபுல் ஜெபம் பண்ணிக்கிறோம், பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம், அது படிச்சிங்கன்னா வந்து அது இன்னும் தாயத்து மாதிரி ஆகிடும். ஜெபனா என்ன? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஜெபனா என்னங்க? அழகான அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஔவையார் மாதிரி தமிழ் பேசணுமா? அப்படி பேசினா நான் டிஸ்குவாலிஃபைடு. பயங்கரமாக இருக்கணும் வார்த்தை, பெரிய பெரிய வார்த்தை இருக்கணுமா? இல்லாட்டா சத்தமாக பண்ணுறோமா? இல்லை குதிக்கணுமா? இல்லை, ஜெபன்றது அப்பாட்ட மக இல்லை மகன் பேசுறது மாதிரி, அதான் ஜெபங்க. அதுக்கு என்னமோ ஜெபம்னு சொன்னோடனே நமக்கு மாறிடுச்சு. அது எதாவது வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தா ஒரு புரிஞ்சுக்குமான்னு தெரில. ஆனால் நமக்கு எதோ ஒரு டெக்னிக்கல் ஆயிடுச்சு. ஜெபன்றது ஒரு பெரிய ஒரு முனிவர் செய்கிற தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ நம்ம அப்படி கற்பனை ஆயிடுச்சு. ஜெபன்றது நம்ம மனசார சிம்பிளாக அவர்கிட்ட மனசு விட்டு பேசுறது தான் ஜெபம். புரிஞ்சிச்சா புரியலையாங்க? ஸோ இட்ஸ் நாட் த ரெட்டாரிக், இட்ஸ் நாட் த தியேட்ரிக். ஒரு தியேட்டரில் இப்போ அப்படியே நல்ல டயலாக்ஸ் இல்லை, அப்படி இல்லை, மனசு விட்டு 2 வார்த்தை. அப்படி தான் பார்த்தீங்கன்னா பைபிள்லேருந்து சொல்கிறேன். எலியா அவர் ஜெபம் பண்ணார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த பாயல் தீர்க்கதரிசிங்க எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணானுங்கப்பா. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நெஞ்செல்லாம் கிழிச்சிக்கிட்டு கூச்சலை போட்டு கலட்டா பண்ணியா, ஒன்றும் ஆகலை. இவர் என்ன பண்ணுறாரு? இதுதாங்க உண்மையான எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்னா என்ன தெரியுமா? இந்த மாதிரி பார்க்குறீங்களே, எஸ்எம்எஸ்னா என்ன சொல்லுங்க? எஸ்னா என்ன? ஃபஸ்ட்டு ஷார்ட்டு. இந்த ஷார்ட்டு தான் வரணும். அந்த ஜெபமும் ரொம்ப ஷார்ட். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உங்களுடைய இவ்வளோ காரணம் தெரியிட்டேன், உங்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவர்னு ஒன்று முடிஞ்சிச்சு. தான்
அதுக்கு ஒரு தொடக்கு, அதுக்கு ஒரு முறை, அதுக்கு நடுவில் பாடி ஆஃப் த லெட்டரு, அதுக்கப்புறம் அது எண்டிங், டெய்லு, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கிடையாது. ஒருத்தன் வந்து தண்ணியில் முங்குறான் விழுந்துட்டு, அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான்? சொல்லுங்க வாங்க. கத்தராயே பா தேவனே பரலோகத்தில் பிதாவே நான்னு போயிடுவான். அதுக்குள்ள இவன் தொடக்கமே காலி, பினிஷ்ட். அவன் என்ன பண்ணுவான்? ஏசப்பா டக்குன்னு ஆண்டவர் உதவி செஞ்சிடுறாரு, முடிஞ்சிச்சு. ஏன்னா அவருக்கு சொல்றாரு, நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் தேவைன்ற. கரெக்ட் இல்லையா? ஏங்க அதனால ரொம்ப நேரம் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறது இல்லைன்னு இருக்கணும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்தில் பரிசேயர்கள் அப்படிதான் ரொம்ப லாங்கா ஜெபம் பண்ணுவாங்களாம். அது எங்க மார்க்கெட் முன்னால் நின்று எல்லாருக்கும் தெரியட்டும் எழுதியிருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஜெபம் பண்ண போல கதவை சாத்திட்டு யாருக்கும் தெரியவானா சுருக்கமா சொன்னா போதும். இப்ப நானே வந்து நிறைய பேர் போன்ல பேசினா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கன்ற, ஏன்னா வளவளவன்னு பேசுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு எத்தனை பேர் பேசுவாங்கல்ல? வளவளவலன்னு பேச தேவையில்ல. அப்படி சொன்னா அப்பா உங்களுக்கு தான் தெரியுமே. அதான் ஆண்டவர் நான் சொல்ற, ஜெபம் செய்ய போல கூட டென்ஷன் ஜெபம் வேண்டாம், பிச்சைக்கார ஜெபம் வேண்டாம், டென்ஷன் ஜெபம். சிலவங்க பார்த்துக்கிறேன் ஆண்டிங்க, சிலவங்க ஜெபம் பண்ண போல அவங்கள பார்த்தா நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடும் போல. அவங்க அப்படி ஓன்னு வாங்க ஃபுல்லாக. பார்த்துருக்கீங்களா? அழுது கிழுது கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ப்ரெசன்ட் யுவர் ப்ரேயர்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படின்னா நீ சொல்கிற விதமே வந்து பிச்சை எடுத்துட்டு அழுதுட்டு தேஞ்சிட்டு இல்லாமல், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டவர், ஆனாலும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க, உங்களால் ஆகாது ஒன்றும் இல்லை ஆண்டவர், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. எப்படி மூடு எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? அழுது ஐயோ எவ்வளோ நாளா ஜெபம் பண்ணுறாப்பா இயேசுவே நீ கேட்கவே மாட்டேன்னு நெகட்டிவ் ஆகிடுதுல்ல. அதான் ஆண்டவர் என்ன பாசிட்டிவ் என்ன சொல்றாரு, அதை அது சொல்லப்படி நன்றி சொல்லியே சொல்லு. ஆண்டவர் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவர், எனக்கு என் பெலனுக்கும் மிஞ்சின காரியங்க நீங்கள் எத்தனையோ அற்புதம் செஞ்சுருக்கீங்க, செய்வீரப்பாருன்னு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்னு ஒரு துதிச்சு ஒரு நல்ல ஒரு மனசு, நல்ல எண்ணங்கள், மேலான ஒரு மைண்டாகவே தான் போகுது. அதான் அவர் சொல்ற, ப்ரெசன்ட் யுவர் பெட்டிஷன்ஸ் வித் தேங்க்ஸ். நீ விண்ணப்பங்களை எப்படி வரணுமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு அதான் நம்முடைய ஜெபம். ஒரு வல்லமையான பர்சன் பண்ற ஜெபம் வல்லமையானது. ஆனா ஒரு சரியா இல்லாத பர்சன் பெரிய ஜெபம் பண்றதுனால அது பவர்ஃபுல் ஜெபம்னு இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஹூ யூ ஆர். ஒரு வல்லமையான ஒருத்தர் ராஜாவோ யாரோ ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் கீழ்படுவாங்க. கரெக்டா சார்? கரெக்ட் தானே? சத்தமா சொல்லணும் மெதுவா சொல்லணும் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்களுக்கு ஓகே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு காரியம் எப்படி நம்ம வாழ்க்கையில வரும் சொல்லுங்க? என்ன வரும்? நம்ம ஜெபத்தை கேட்கிற ஒரு வல்லமை. ஒரு இடம் வசனத்தை காமிக்கிறேன், பாக்குறீங்களா? ஹவு காட் ஹியர்ஸ் our prayer. எப்போ அது கேட்கறதுக்கு மனநிலை எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கணும், அதை நான் காமிக்கலாமா உங்களுக்கு? எப்படி இருந்தால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கலாமா, பார்க்க வேணாமா? இல்லை உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சா? சத்தம் சொல்ல மாட்டீங்களா யாரும்? பார்க்கலாமா? சரி, ரொம்ப நல்லவங்க நீங்கள். யோபு 22:24 பார்க்கலாம். 4:26 பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் என்னோட சேர்ந்து, ஐயா ஏதோ ஒரு பைபிள் வாசனத்தை வாசிக்கிறாரு. யூஸ்வலாக நான் வந்து நிறைய பைபிள் வாசனத்தை வாசிக்க பரட்டிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் இதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அக்கறையா கோச்சிக்காதுங்க. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே அப்படி விட்டுறாதுங்க. அப்படி இருக்காது. அதனால தான் நான் திருப்பி சொல்லிடுறேன். பக்கத்தில் பைபிள் வச்சுருந்தாங்கன்னா கூட அப்படி போடுங்க, இல்லாட்டா அங்கே யாராவது டைப் பண்ணாங்கன்னா போடுங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வாசிங்களேன். 24 என்ன சொல்லுது? சரி, இப்போ இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஓகே ஐயா, இது வேலை செய்யுமா? டைப் படிக்கிறதுக்கு பைபிள் வராது, பாட்டு தான் வரும். ஓகே, ஸோ
ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்காதுங்க, அது வாங்கி வச்சுங்க, ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ இங்கிலீஷ் தெரியும், தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் நம்ம இப்போ வழக்கத்தில் நம்ம தமிழ் படிப்போம், அது தப்பு இல்லை. பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ் வச்சுங்க, அந்த இங்கிலீஷ் வச்சுக்கணும். மொபைல் ஃபோனில் கூட ஆம்பிளிஃபைட்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அது என்ன நல்லதுன்னா, அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்தாங்க பாருங்க, அதனால் அந்த அர்த்தத்தெல்லாம் பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம இங்கிலீஷில் ஆர்டினரி பைபிளில் ஒரு வார்த்தை தான், ஐ வில் ட்ரஸ்ட் இன் காடுன்னு இருக்குதுன்னு வச்சுங்க. ஐ வில், ஆமாம், அவன் என்ன நம்ம எழுதிருப்பான், ஐ வில் ட்ரஸ்ட் இன் ப்ராக்கெட்டில் போட்டு ஐ வில் ரிலை, லீன், க்ளீவ்னு போட்டுப்போம். என்ன மாதிரி இருக்க பாருங்க, க்ளீவ்னா அப்படியே ஒரு அந்த குரங்கு உடம்பு பிடிப்பார், அப்படி பிடிச்சிக்குவேன், அவரையே சார்ந்திருப்பேன். இப்போ நடக்க முடியாத ஒரு குச்சி எப்படி சார்ந்துக்கிறாரு பாருங்க, அதான் இப்படி இந்த அர்த்தத்தை ப்ராக்கெட்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியுது, வசதியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வசனத்தை எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஜோப் 22:24 வாசிங்க, ஆம்பிளிஃபைடில் ஒருத்தர். ஆ ஆ ஆ considering them of a little worth. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய தங்கத்தெல்லாம் எடுத்து தரையில் இருக்கிற தூசி மாதிரி போட்டு அந்த ஆறு ஓரம் இருக்கிற கற்களோடு அதை போட்டுட்டு அதுக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியம், நாட் கன்சிடரிங் அஸ் ஒர்த்து, ரொம்ப வேல்யூ கொடுக்காம அது ஒரு விதமான குப்பை, அவ்வளோதான் மதிப்பு அதுக்கு. நல்லா கேட்டுங்க, தங்கத்தை வந்து மதிக்காம தூக்கி வெட்டிடணும் அந்த மாதிரி சொல்ல, தங்கம் வாங்கி வைங்க, தப்பு கிடையாது. என்னங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, கரெக்டா? தங்கம் இருக்கக்கூடாதா வீட்டில்? ஆ சொல்லுங்க, தங்கம் இருக்கட்டும், வைரம் இருக்கட்டும், உலகத்தில் எல்லா செல்வமும் இருக்கட்டுங்க, ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய இது இல்லை, அது ஒரு விதமான அது ரொம்ப மதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு இருதயம் வந்துருச்சுன்னா, கர்த்தராகிய தேவன் பசும் பொன்னை போல ஒரு பெரிய பொக்கிஷமா உன் வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு அவர் இருப்பாராம். எப்படி வசனம் எழுதிக்குது, நான் சொல்ல பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது. அப்பனா உலகத்தில் இருக்கிற காரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்திட்டா அவருக்கு முக்கியம் கொடுக்க முடியாது. அவருக்கே அதான் சொல்றாரு, இஃப் யூ வுட் லவ் மீ மோர் தென் ஆல் தீஸ் திங்ஸ். பேதுருட்ட என்ன கேட்கிறாரு, இவைகளை காட்டிலும், ஏங்க சொத்தமா சொல்லுங்க, பேதுருட்ட என்ன கேட்டாரு தெரியுமா தெரியாதா? இவளை காட்டிலும் நீ, அப்பனா என்ன அர்த்தம், ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல, இதை காட்டிலும் என்ன நேசி, அதை நேசித்தனால தான் நீ விட்டு அது ஓடிவிட்ட. பணத்தையும் பொருளையும் படிப்பையும் அந்தஸ்தையும் என்னெல்லாம் பெருமைப்படுறதுமோ அதெல்லாம் காட்டிலும் அவரை நேசிக்கணும். யாரா ஒருவர் உன்னுடைய தாயோ தகப்பனோ மற்ற எந்த காரியத்தையும் என்னை காட்டிலும் நீ நேசித்தால் நீ என்னுடைய சீசனாக இருக்க உன்னால சொல்லிட்டாரா இல்லையா? அந்த வசனம்லாம் வாசிக்க மாட்டோம் முக்கால்வாசி. இதுதான் உண்மைங்க. ஒரு வேலைக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட்டே இதுதான். இதே உனக்கு இல்லைன்னா எனக்கு நீ சீசனாக இருக்கிறது உனக்கு தகுதி கிடையாதுன்ட்டார். எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினவர். ஆனால் யாருமே வந்து அதை பார்க்கறது இல்லை. இன்றைக்கி நிறையா பொருள் வாங்கினா கூட கண்டிஷன் அப்ளைன்னு சின்னோண்டா போட்டிருப்பான். உலகத்துலேயே இருக்கிற சின்ன ஃபாண்ட்டு தான் தேடி. ஆனால் உலகத்துல இருக்க பெரிய ஃபாண்ட்டில் அவர் சொல்லிக்கிறாரு, அதை கேட்க மாட்டோம். நீ எனக்கு சீசனாக இருந்தால் எல்லாத்தையும் காட்டிலையும் என்னை நேசிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 100% எனக்கு இடம் கொடு, 99 கிடையாது, 99%. அதான் ஆங்கிலத்தில் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். ஜீசஸ் வந்து either he'll be the Lord of all or not at all. புரிஞ்சுக்கிச்சாயா? ஒன்று அவர் உன்னுடைய ஆண்டவராக இருப்பார் முழுசா, இல்லை இருக்க மாட்டார். என்னங்க இது எப்படிலாம் இருக்குமா? அப்படி இருக்குமா? அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் புரியலன்னா இப்படி சொல்கிறேன். ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், இல்லை ப்ரெக்னென்ட் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் சுமாராக இருக்க ஒரு மாதிரி, கொஞ்சம் இருக்கிறாங்க, கொஞ்சம் இல்லைன்னா இது மீடியம் எக்ஸல் சைஸ் மாதிரியாக இருக்கணும். ஒன்று ப்ரெக்னென்ட் இல்லை நாட் ப்ரெக்னென்ட், இதுக்கு நடுவில் குழப்பமே இல்லை. கரெக்டாங்க? அந்த மாதிரி ஜீசஸ் இஸ் த லார்ட் ஆர் நாட் அட் ஆல். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பயமாக இருக்குது. இதுதான் உண்மை. நம்ம இலக்காரமாக ஒன்றுமே இருக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? இட்ஸ் வெரி சீரியஸ். ஜீசஸ் இஸ் வெரி சீரியஸ்.
ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண, குழந்தை இயேசு பாவம் சிலுவையில் அப்படியே பரிதாபமாகிறாரு, நல்ல ஒரு ரொம்ப மனது உருகிட்டே இருக்குது. இன்னொன்று, மனதுருகிற தேவன் தான், ஆனால் இன்னொரு பக்கத்தை அவங்க மறந்துடுறாங்க. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவருடைய வசனம் சொல்லுது, நீங்க இங்க கூட வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம், ரொம்ப நல்லது. பணம் சம்பாதிக்கிறது நல்லது, செல்வத்தை சேர்க்கறது நல்லது. ஆனால் ஒரு கேள்வியும் ஆண்டவர் கேட்பார், உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணும்? 1 கோடி வேணுமா, எத்தனை கோடி வேணும்? என்ன சொல்லுவீங்க நீங்க? நீங்க ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னா என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. எத்தனை கோடி கேட்புங்க? நீங்க எப்படி நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏங்க நீங்க எப்படி தமாக்குங்க? இப்போ நான் தான் வந்து உலக ஆசையில் இருக்கிற மாதிரி, நீங்களாம் அப்படியே வந்து பரலோகத்துலேருந்து வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரலோகத்துக்கு போகிற மாதிரி நான் தான் உலகத்தான் மாதிரி பண்ணுறீங்களே, என்னங்க நீங்கள்? கரெக்டாக என்ன? ஏப்பா நீயே ஏதாவது சொல்லியிருக்கூட, எனக்கு ஒரு 2 கோடி கொடுத்தா 4-5 கீபோர்டு வாங்குவேன் சார். தான் இன்னும் கம்ம. ஏன் தெரியுமா? நீங்கள் 1 கோடி கூட கேளுங்க, எது கேட்டாலும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார்? எதுக்குன்னு கேட்பார். அங்கே தான் பிடிச்சிக்கிறோம். ஐயா அது என்ன எதுக்குன்னே தெரியலையா, ஆனால் கேட்டோமே. சொல்றதுக்கு ஏதாவது நல்லா இருக்கணும்ல, ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஊழியத்தை கட்ட போகிறேன், விதவிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் தவறாக நடத்துகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கணும், படிக்க வைக்கணும், அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும், வேறு என்ன செய்யணும், கோயில் கட்டணும், அனாதை பிள்ளைகள், ஏதோ ஒரு நல்ல ஒரு 10-15 ஏதோ ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியா அப்போ உனக்கு 1 கோடி பத்தாத, 10 கோடி தரேன்னு. கரெக்டாம்மா? நம்ம எண்ணங்களும் நோக்கங்களும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தூய்மையாக இருக்கும். ஏன் தெரியுமா? பணம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. சார் உங்கள் கையில் வந்து இவ்வளோ பணம் இருந்தால் தான் அந்த இவ்வளோ பணத்துலேருந்து அவ்வளோ எடுத்து யாருக்காவது கொடுக்க முடியும். உங்கள்கிட்டயும் ஒன்றும் இல்லைண்ணா நீங்கள் என்னத்தை கொடுக்க முடியும்? மனசில் எவ்வளோ ஆசை அந்த செய்யணும்னு இருந்தால் கூட என்ன யூஸ்? அப்போ பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது லைஃப். கரெக்டு. அதனால் பணமோ அந்த இது பற்றி பேசுறது தப்புன்னு நினைக்காதுங்க. நம்மெல்லாம் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் சிலவங்க வந்து அப்படியே இது பண்ணுவாங்க, நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் நம்ம பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கணும். பெரிய பெரிய காரு வீடு இருந்தால் தான் நாளைக்கு அவன் ஏதாவது சொன்னால் கூட ரோட்டில் இருக்கிற மதிப்பான். பிச்சைக்காரனுக்கு உலகத்தில் எங்கேயுமே மரியாதை கிடையாது. there's no virtue in being poor. if you want to be a person of influence, பலருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சா உனக்கு அதிகாரம் இருக்கணும், ஒரு பொசிஷன் இருக்கணும், பணம் இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான். கரெக்ட் இல்லையாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து சில புத்தி ஒரு மாதிரி இருக்கும். அவங்க நினைப்பாங்க வந்து இவன் வந்து பேராசையை தூண்டுறான்னு சொல்ல. பாஸ்டர்ஸுங்களே அப்படி நினச்சிட்டாங்க ஒரு வாட்டி நான் நல்லது பேச போல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் செழிக்கணும். பேராசை கிடையாது. நம்ம செயல்படுறதுக்கு கருவி தேவை. பணம்ன்றது ஒரு நல்ல கருவி. மணி இஸ் ஏமாரல். ஏமாரல்னா அதில் கெட்டதும் இல்லை நல்லது இல்லை. வீட்டில் இருக்கிற கத்தி ஏமாறல், அதில் நல்லது இல்லை கெட்டது இல்லை. நீ வந்து வாழைப்பழத்தையும் கத்திரிக்காய் இருக்கிற வரைக்கும் அது நல்லது தான். நீ போய் வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டி உன் விரலை வெட்டிடுவேன்னா அப்போ அதை பயன்படுத்துகிற ஆளை வச்சு தான் அந்த கருவிக்கு கெட்டதான் நல்லதானே ஆகுது. பணத்தை நல்லா யூஸ் பண்ணால் பணம் நல்லது தான். அந்த பணத்தை தவறாக யூஸ் பண்ணுங்கன்னா அப்போ அது தப்பாக தான் போகும். ஸோ இட்ஸ் ஏமாரல். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் உயரணும், பலனாகணும். அதுக்கு வந்து எல்லாமே தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க சில ஆட்கள். ஆனால் நான் பேசுறது வந்து எதுக்குன்னா அந்த மைண்ட் பிளாக் உடைக்கணும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம பாத்திரம் பெருசானா தானே நிரப்ப முடியுங்க. நம்ம பாத்திரமே இவ்வளோண்டு பாத்திரம் வச்சிருந்தா எப்படி நிரப்ப முடியும்? அந்த எலியா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி வந்து அந்த விதவை என்ன சொல்றாரு? உன் வீட்டில் எத்தனை பாத்திரம் இருக்குதோ எல்லாத்தையும் அநேக பாத்திரங்கள், நாட் ஃபியூ விட்டுறாரு. அப்போ அந்த எண்ணெய் ஊற்றின உடனே என்ன ஆகுது? 50 பாத்திரம் வந்து 50 நிரம்பிருச்சு, 100னா 100. அப்போ ஆண்டவருடைய வல்லமை வந்து அன்லிமிட்டெட் காடு. அதை லிமிட் பண்ணுறது என்னது? பாத்திரம். அந்த பாத்திரம் தான் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும்.
ஆண்டவர் லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணாலும் ஊற்றுவார். ஆனால் பாத்திரம் 2 வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் ஊற்ற முடியும். புரிஞ்சுக்கிட்டாயா? ஆண்டவர் என்ன சொல்கிறோம்? எல்லையை பெரிதாக்குவேன்றார். ஏன் தெரியுமா? லைஃப் ரொம்ப ஷார்ட் சார். நீங்கள் விவரமாக இல்லைன்னா சீக்கிரம் வயசாகிட்டு தாத்தாவாயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி வாலிபமாக எதுவும் செயல்பட முடியாது. ரொம்ப ஷார்ட்டு தான். யாருமே இங்கே 300 வயசுலாம் வாழ போகிறது இல்லை, தெரியுதுல்ல? நமக்கு பாதி வயசு வேற போயிடுச்சு. இப்போ நான் சண்டே ஸ்கூலில் பேசினா கூட பரவாயில்ல. என்ன சார், என்னங்க என்ன ஒவ்வொரு பொருள் கூட எக்ஸ்பைரி டேட்டோட தான் வருதுங்க. நீங்கள் பூரா சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி நமக்கு பாருங்க, பாஸ்போர்ட்டும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நம்ம லைஃப்பும் அப்படி தான் இருக்குது. கரெக்ட் இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறங்க. அப்படி இருக்க போல நம்ம எவ்வளோ விவரமாக நம்ம ஆண்டவர் வாழணும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நிறைய காரியங்கள், தவறான யோசனைகளும் போதனைகளும் ஜனங்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு, சொந்தக்காரர், ஊருக்காரங்க, அவங்க ஊழியக்காரங்க என்னத்தையும் ஒன்று சொல்லி ஒரு முக்கியமான நல்ல லைஃப் வீணாயிடுது. அதனால பிள்ளைகளும் நம்மளை மதிக்காது, அதுங்க விவரமாயிரும். இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்களை குறித்து ஃபஸ்ட்டு என்ன யோசித்துக்கிறீங்க? நீங்கள் எப்படி உங்களை நடத்திக்கிறீங்க? நீ ராஜான்னு நினச்சா, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், கோச்சிக்காதுங்க, நம்மளை பார்த்தா நல்ல ட்ரெஸ் வாங்கணும். இப்படி சொல்கிறனால எனக்கு என்ன நன்மை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு நான் ட்ரெஸ்ஸு கடையாக வச்சுக்கிறேன், எனக்கு லாபம் இல்லைங்க. நான் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன். என்ன பாஸ்டர் நீங்கள் தப்பாக புரியுது? ஸ்டைலாவோ நல்ல டீசெண்டாக நல்ல ஷூஸு நல்லா பண்ணால் என்னங்க தப்பு? உங்களை நீங்கள் மதிங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஹெல்த்து பாருங்கள், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடே அவ்வளோ ஆகுதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். என்னங்க அதில் என்னங்க அதை சுருக்கிட்டு போய் நீ என்ன தெரியல, இவங்க எல்லாம் தலைக்கலங்க. சாப்பாடு கீப்பாடு வயத்தெல்லாம் சுருக்கி அவன் பணத்தை சேர்த்து வச்சு கடைசியில் அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்க போகிறான். நிறைய பேர் அப்படி தான் சம்பாதிக்கிறோன்ட்டு பயங்கரமாக நைட்டு எல்லாம் விழுந்து வேலை செஞ்சு 40 வயசில் அவ்வளோ பணத்தையும் போயிடும். கண்ணுக்கு ஹிப்பு வலிக்குது பிரதர், ஸ்பைனில் ப்ராப்ளம் பிரதர், கிட்னி எல்லா ப்ராப்ளத்துக்கும் கட்டிட்டு உட்காந்துருப்போம். இன்னைக்கு இன்வெஸ்ட் இன் யுவர் லைஃப். கரெக்டா? அதான் ஒரு வசனம் சொல்லுது, பிரியமானவனே வாழ்வது போல நீ எல்லாத்துலேயும். நான் உன்னை சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸ் ஆகிட்ட பிறகு முனிவர் மாதிரி ஆகிடாது. நிறைய பேர் கிறிஸ்டியன் ஆகிட்ட உடனே முனிவர் ஆகிடுறாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்டியன் ஆன உடனே ஆண்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் அப்படி ஆகிறானுங்கன்னு. வந்த உடனே தம் அடிக்கிறது விடுறது நல்லது, தண்ணி அடிக்கிறது விட்டுறாங்க, வேறு அதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு காமன் சென்ஸையும் விட்டுறாங்க. அதோடு சேர்த்து அதை விடக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசனம் பிரகாரம் கிவ் காட் த ரைட்ஃபுல் பிளேஸ். அதை செய். மதம் மாதிரி இருக்காது. மெர்சிடிஸ் பென்ஸு, BMW எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு விதமான துருப்பிடிக்கிற பொருள் தானே. அதுவும் ஒரு கிருஷ்ணால்டின்னு ஒரு மெட்டல் மாதிரி. இது ஒன்று, அது கொஞ்சம் வேலை, அவ்வளோதான். எல்லாம் அழிஞ்சு போகிற பொருள் தானே, எல்லாம் பயன்படுத்திட்டு போகிறோம். ஆனால் யாருக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கமே இருந்தால் கூட அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு, என் தேவனை முக்கியமான அவரை நான் உயர்ந்தவரா. அப்போனா அதான் சொல்கிறார், seek ye first the kingdom of God and his righteousness and all these things will be added to you. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் மேலே தேடு, இவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். அப்போ என்ன ஆகும்? நன்மையும் கிருபையும் உன்னை தேடி நாய்க்குட்டி மாதிரி துரத்திட்டு வரும். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கப்புறம் எங்க அப்புறம் சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் லைன்ல அதை ரொம்ப ஒர்த்து கொடுக்காம அதை வைக்கிற இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் அப்ப என்ன ஆகுமா? உன்னுடைய தேவன் ஆல்மைட்டி காட் உன்னுடைய ட்ரெஷரும் பொக்கிஷமாய் அவர் மாறுவாராம். உன்னுடைய பசும் பொண்ணாய் அவர் மாறுவாராம். அவரு தான் நம்முடைய வேல்யூபிள் கோல்டா மாறிட்டு வரோம். ஐயா எப்ப மாறுவாராம்? நம்ம இந்த காரியம் செஞ்சாதான். எந்த காரியம்? உன் வாழ்க்கையில மிச்சதெல்லாம் கீழே வச்சு
அவர் மேலான இடத்த கொடுத்தாதான் அவர் உன்னுடைய வேல்யூபிள் ஆயிடுவாராம். அதுக்கப்புறமாக என்ன சொல்றது வாசிங்க ஐயா. இப்ப இங்கிலீஷ்ல அப்பதான் யூ கேன் டிலைட் யுவர் செல்ஃப் இன் தி லார்ட். ஐயா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறன்னா என்ன, அதான் காமெடி பார்த்தா சந்தோஷமா இருக்கும், அதுவும் நல்லதுதான், சிரிக்கணும். ஆனா இந்த டிலைட் பண்றது எப்ப தெரியுமா? இந்த டிலைட் ஒண்ணுமே இல்லை, கஷ்டத்திலும் துன்பத்திலும் சந்தோஷம் வரும். அதான் சொல்ற, அத்திமரம் துளி விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பேன். இது ஜோக் பாக்குறது, லாரலாடி பாக்குறது, அந்த ஜோக் இல்ல. ஜோக் அடிச்சா சிரிக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும், அது நமக்கு தேவை ரொம்ப. ஆனா எல்லாத்த காட்டிலும் இந்த மாதிரி காரணம் இல்லாமலே ஒரு சந்தோஷம், தெய்வீகமான ஒரு டிலைட் பண்ற ஒரு ஜாய் எப்போ வரும்னா இந்த மாதிரி ஆர்டர் வந்த பிறகுதான் வருமா. யூ வில் பி ஏபிள் டு உண்மையா டிலைட். என்னடா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் உங்க வாழ்க்கையில சிரிச்சிட்டு இருக்குங்களே எப்படி? நான் சிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் சிரிக்கல, நேச்சுரலாவே அந்த இருதயம் அது அப்படி இருக்குது, அதோடைய நிலை சூப்பரா இருக்கு. அதுதான் டிலைட், delighting in the Lord. அப்போ சொல்றாரு, when you delight yourself in the Lord, he will grant the desires of your heart. சூப்பர் இல்ல? அந்த மாதிரி சந்தோஷத்துல ஜாலியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா உன் இருதயத்தின் வாஞ்செல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். நீ உருளவே தேவையில்ல. கரெக்டா நான் யோசிச்சது இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி வாசித்துருங்க பிரதர். அந்த இப்ப பாருங்க, you will pray, நீ ஜெபம் பண்ணுவாய், அப்போ he will hear you, நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை கேட்பார். அடுத்தது பாருங்க, அப்புறம் இந்த வார்த்தை என்ன தெரியுமா? you will decide and decree. டிக்ரீனா ராஜா தான் டிக்ரீ பண்ணுவார். நீ பிச்சைக்கார ஜெபம் பண்ண மாட்ட. இந்த இருதயம் சரியாயிட்ட பிறகு என்ன ஆகும்? நீ பேசுற ஸ்டைலே மாறிடும், நீ நடக்கிறதே மாறிடும், நீ வாங்குற பொருள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், நீ பார்வையே மாறிடும், ராஜ பார்வை மாதிரி. எவ்ரிதிங் வில் சேஞ்ச். அப்போ நீ டிக்ரீ பண்ணுவ, அது நடக்கும், எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். நம்ம சும்மா டிக்ரீ பண்ண முடியாது. சும்மா வாயில கத்துறதெல்லாம் டிக்ரீ ஆயிடாது, டிராமால கத்துற மாதிரி. உள்ளேருந்து வரணும் உண்மையா. அந்த உண்மையை பேய்க்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். அதான் காப்பி அடிக்க முடியாது. அந்த பிரசங்க பண்ற மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலான்னு அப்படி பண்ணி தான் கேட்டாங்களாம். அவரை தெரியும், இவரை தெரியும், நீ யாரா உடுப்பே உறிஞ்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருச்சான். பைபிள் இருக்குல்ல, பவுல தெரியும், நீ என்ன அவங்க பேர்ல சொல்றதுன்னு. அப்ப என்ன பாருங்க, இன்னைக்கு உங்க லைஃபை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை இந்த தேசத்தை கொண்டு வந்துக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறாரு. நம்ம சுற்றி இருக்கிற மற்ற கிறிஸ்தியர்கள் ஊரில், நம்மெல்லாம் ஊர்லேருந்து வந்துக்கிறோம், ஊரோட சேர்ந்து நல்ல ஊரில் இருக்கிற பேயும் வந்துக்குது. கெட்ட யோசனைகள், கெட்ட பழக்கங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு சில வயசானவங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. கோச்சிக்காதுங்க, நல்லதோட சேர்த்து கொஞ்சம் கெட்டது சேர்த்து வந்துடும். இந்த ஆபிரகாம் போல லோத்தும் கூட வந்தாரு, அந்த கதை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில் இருக்க கொள்கைகள், நம்ம பழகிறது, யோசிக்கிறது எல்லாம் கர்த்தருடைய வசனத்து பிரகாரம் அந்த வெளிச்சத்துல பார்த்தா ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கா, அருவருப்பானதா இருக்கா? இல்ல எங்க அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. உங்க அம்மா கடவுள் கிடையாது. கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறவங்க தான் ஆண்டோடைய பிள்ளைகள்ட்டாரு. என் ஆடு என் சத்தத்தை செவியை கொடுக்கும். என் ஆவினால வழி நடத்துறவருக்கு படறவர்கள் தான் என் பிள்ளைகள்ன்றாரு. வெறும் கிறிஸ்துவ பேர் இருந்தா மட்டும் போதாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டு வழி நடத்துறதுக்கு இடம் கொடுங்க. அமைதியா போய் உட்கார்ந்து பேசுங்க. அம்மா எனக்கு உன் மனைவி ஜோம் பண்ணுன்னு சொல்லாதீங்க. நீங்க ஜோம் பண்ணுங்க. உங்களை ராஜாவா அழைச்சிருக்காரு, உங்களை ஒரு பெரிய ஆசாரணியா அனுப்பிச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய டைம் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நிறைய காரியம் சொல்வேன். உங்கள் பிள்ளைகளை எப்படி நீ ஆசீர்வதிக்கணும்னு. உங்கள் வாயில் அவ்வளோ வல்லமை இருக்குது. சபிக்காதுங்க, மனசார ஆசீர்வதிங்க. காலையில மனைவி ஆசீர்வதிங்க. அவன் நல்லா இருப்பா, என் மனைவி நல்லா இருக்கட்டும், நல்ல ஹெல்த்தாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும். அது மாதிரி வார்த்தைலாம் சொல்லியிருக்க மாட்டோம், சொல்லி பாருங்க.
என் கணவன் நல்லா இருப்பார், அவர் எது செய்தாலும் பெரிய கிங் ஆகிடுவார். இப்படி தான் நம்ம பேசணும். அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது. என் பிள்ளை சூப்பர் சாம்பியனாக இருக்கும். ஏன் ஏன் இப்படிலாம் பேசுகிறோம்? வாயில் ஆண்டவர் வல்லமை கொடுத்துட்டாரு. நீ சொன்னால் ஆகும். நீ அவங்கள சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ வேஸ்ட்டு, இப்படிலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு இப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம வாயை விட்டு எடுத்துணும். எப்படி நம்ம பேசுகிறோம்? நம்ம அம்மா பேசியிருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க பார்த்து 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 அது நார்மல் ஆகிடும். இவங்க பிள்ளைகிட்ட அப்படிதான் பேசுவாங்க. அம்மா அதெல்லாம் வந்து அறியாமையில் பண்ணிட்டாங்க பெரியவங்க, அவங்கள மதிப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்துக்கு சொன்ன வார்த்தைகளை செய்வோம். நம்ம வாயை மாற்றுவோம். இந்த வாயில் வந்து ஆண்டவர் சொல்ற நன்மையும் தீமையும் சொல்லுங்க, எல்லாம் அந்த நாவில் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த நாவில் பேசணும், ராஜா மாதிரி பேசினா உன் ஜபம் கேட்கப்படும், காரியங்கள் அசைவாடுன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, நீ கர்த்தருக்குள்ள டிலைட் பண்ணிட்டு நீ ஜபம் பண்ண போல நீ சொன்னா ஆகுன்ற. டிக்ரி பெக்கிங் கிடையாது. ஆண்டவர் தயவு செய்து இது இல்லை. ஆண்டவர் நான் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமத்தினால, அதுக்கு தான் நாமத்தை கொடுத்துருக்காரு. இயேசு நாமத்தினால வாழானா வந்துடும் ஆசீர்வாதம். பணத்துக்கு கட்டாயிட்டா கூட பணம் வந்துடும். தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு தெரியும். ஏன்னா என் கஷ்டத்தில் நான் சொல்லி வந்திருக்குது. யூ மஸ்ட் கமாண்ட். பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் கர்த்தர் சுகப்படுத்துவார். இந்த வல்லமை எல்லாம் கொடுத்துருக்காரு. கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க. அந்த ஒரு லைனை மட்டும் வாசிங்க. அதில் ஒரு பிரமாதமான ஆம்பிளிஃபைட் இருக்குது. இது பியூட்டிஃபுல் லைன். வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. அந்த வார்த்தை கேட்டுங்களா சார்? நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க அறிக்கை எடுங்க, கட்டளை எடுங்க, அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுமா? தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. எஸ்டாப்ளிஷ்னா என்ன ஆகும்? அப்படியே நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அது பாருங்க, நிலைப்படும் நல்லா. அம்மா இது ஐயாக்கள், அம்மா எல்லாருக்கும், வாலிப பிள்ளைகள் நல்லா கேளுங்க. நீ சொன்ன இப்போ நீங்க வந்து நோயாளி மாதிரி இருக்க முடியாது, நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பெரிய அவமானம், அவர் மனசு வேதனை. என் பிள்ளை வந்து ராஜா மாதிரி இருக்க வச்சிருந்தா, அது ஏன்ப்பா இப்படி இருக்குது? அதுக்கு அறியாம நிமித்தம் தானே ஏமாத்தி வச்சிருக்காங்க. நிறைய தடவை நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்போம். ஆனால் கூட இருக்குங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது ஐயா ரொம்ப கோகாரு, ஜாக்கிரதையா இருங்க. புதுசாக வேலைக்கு வந்தவங்க அப்படியா பயந்துட்டே இருப்பாங்க, அறியாமலே இருந்துருவாங்க. பழகி பார்த்தா தான் தெரியும் அந்த ஆள் எவ்வளோ நல்லவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த அறியாமே வேணாம். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அக்கிரமமாக இருக்கிறவன், தூய்மை உள்ள இன்னசென்ட் இல்லாதவனுக்கு கூட நீ ஜெபம் பண்ணா, நீ செஞ்ச ஜபத்துக்காக அவன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். இது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? வாசிங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. Who is not innocent. பாருங்க, who is not innocent. And he will be rescued through the cleanness of your hands. உன்னுடைய கரங்களும் சுத்தமாக நீ செய்யற ஜபத்தின் நிமித்தம் தகுதி இல்லாத பாவத்திலையும் தூரத்தில் இருக்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஐயா இவ்வளோ தூரம் வச்சுட்டு இந்தியாவுக்கு ஃபோன் அடிச்சு ஜபம் கேட்காதுங்க, ஆசிங்க ஐயா. நான் இங்கே சொல்ல சார், டிவிலே தான் சொல்வேன். ஏங்க உங்கள் பெட்ரோலை வேஸ்ட் பண்ணாதுங்க. அதனால தான் நிறைய இந்துஸ், முஸ்லிம்ஸ், கேத்தலிக்ஸ் எல்லாம் நான் பேசுறது இஷ்டப்படுறேன். ஏன்னா இவன் ஜபம் பண்ணுறேன்னு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லைன்னு, ஆஃபீஸுக்கும் வருவானா. ரொம்ப கஷ்டம்னா ஒரு நாள் 2 நாள், அதுக்கு நொண்டி மாதிரி என்னையே சார்ந்துருக்கணும் தேவையில்லை. நீ கத்திர சார்ந்துக்கோ. நான் சொல்கிற இயேசு உன் கிச்சனு உன் பாத்ரூமில் வந்து உன்னை தொடுவார். இதுதான் என் சவால். இந்த ஐசக் ஜோசனார்ன்ட்டு முட்டி போட்டு ஜோம் பண்ணு, உனக்கு ஒரு அனுபவம் உதிக்கும். இதுதான் என் சவால். நான் ஏசப்பா பற்றி நான் சொல்கிறேன். நீ போய் அந்த ஏசிட்ட நீ பேசு, அவர் உன்னை தொடுறாரான்னு பாரு. தொடலன்னா என்னத்துக்கு அவர் தூக்கி போட்டு போயிடும், அவர் தானேப்பா. கண்டிப்பாக அவர் தொடுவார். ஆனால் என்னை தேடி வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு டைரக்ட் லிங்க் அப்பாக்குது. அம்மா இங்கே எத்தனை அம்மாமாருங்க இருக்குங்க? நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட ஒரு சாலை வேணும்னா யார்கிட்டயாச்சும் போய் சொல்லி சிபாரிசு பண்ணி கேட்பீங்களா?
இல்லை உங்கள் பிள்ளை வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட இன்னைக்கு காசு வேணும்னா பக்கத்து வீட்டில் அங்கிள்கிட்ட போய் மாமா எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கன்னா எவ்வளோ பெரிய கேவலம். ஏஜென்ட் தேவையில்லை. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வல்லமையான நீங்க பண்ற எல்லா ஜெபமும் வல்லமையா இருக்கும். எங்கேயோ ஒரு வல்லமையான ஜெபத்துக்கு கத்தணும் குதிக்கணும்னு இல்லை. அப்பாட்ட அதிகாரத்தோட சொல்ல போல காரியங்கள் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இதோட முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரே காரியம், எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, முக்கியமானது முக்கியமா இருக்கட்டும், ஆனா அதிக முக்கியமானது என் தேவன். நான் உங்களை மேல வைக்கிறேன் ஆண்டவரை. ரெண்டாவது, என்னை குறிச்சு நான் வேஸ்ட் நினைக்கூடாது. என் ஜெபத்தை கேட்கிறீர், ஏன்னா நான் ஒரு ராஜாவா நீர் மாத்திக்கிறீர். இப்பொழுது பலருக்கு நான் ஜெபம் பண்றவனா மாறுவேன். ஆமென். பிரேயர் டவர்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நீங்க எல்லாருமே ஒரு பிரேயர் டவர். நான் கூட ஒரு குட்டி பிரேயர் டவர் செய்யலான்னு இருக்கிறேன் ஊட்டியில். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கே நிறைய பேர் வந்து டிவியில் வந்து கேட்டு கேன்சர் ஹீல் ஆயிடுச்சு, கிட்னி, அவங்க பேக்கெல்லாம் வந்து பெட்லேயே கிடந்தவங்கெல்லாம் சுகமாயிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாமல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த ஊருக்கு போனோம்னா தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்தலம் வச்சா யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரு ஜெபமோ புக்கோ சிடி அப்படி, அதை தப்பாக சொல்லலை, அந்த மாதிரி ஒரு ஊழியம் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் நீங்களெல்லாம் ஒரு நடமாடும் பிரேயர் டவராக நம்ம ஏன் இருக்கக்கூடாது? சொல்லுங்க பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், கடவுள் செய்வார், அப்படி சொல்கிறவங்களா மாறணும். நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் நம்மகிட்ட வரணும். இன்னைக்கு நம்மெல்லாம் வேலை செய்கிற, நம்ம வந்து தூங்குறோம், அதனால்தான் கண்ணு தெரியாமல் இருக்க மாட்டிருக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இருந்து பேசல, சவாலா பேசல, தைரியப்படுத்தல. நீ ஏன் பிரதர் கவலைப்படுற, நான் ஜோம் பண்றேன், எங்க குடும்பம் ஜோம் பண்ணும், எங்க பாஸ்டர் ஜோம் பண்ணுவான், சர்ச்சு உங்களுக்கு சரியாயிடும் பாரு, நீங்க ஏன் பயப்படுங்க? அப்படி சொல்றவங்களா இருக்கோமா? கேளுங்க, ஆண்டவரே பருந்து பேசவும் எனக்கு ஒரு அக்கறை கொடுங்க, எனக்கு ஊழியம் கொடுங்க. ஊழியம்னா ஒன்று என்ன ஆகுதுமா, வேலையெல்லாம் விட்டுட்டு ரோடோட சுத்துறது அப்படி இல்லை. ஊழியம்னா ஒரு பயனுள்ள ஒரு பர்பஸ், ஒரு பயனுள்ளவனா நான் மாறணும் பலருக்கு. I want to pray, I want to be a blessing. இப்படி நம்ம சொல்ல போல ஆண்டவர் நம்மளை எடுத்து அதிகமாக பயன்படுத்துவார். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க கொஞ்சம். Father God, you said it's not by might or by power but by my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும். மாம்சமான காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்கள் வல்லமை உள்ளது. இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற குற்றம் யோசனைகளோ சிறுமையான யோசனைகளோ தங்களை விட்டு நீங்கிட்டோம். நாங்கள் ஆண்டவரே யாரோ சொன்னது மாதிரி நாங்கள் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆண்டவரே அழுது கொண்டு பிறண்டு கொண்டு இல்லாதபடிக்கு தவறான யோசனையில கத்துறனாலையோ பெருசா லாங்கா ஜெபம் பண்றதுனாலையோ குடுன்னு ஜெபம் பண்றதுனாலையோ அதனால இல்லை ஆண்டவரே. மனசு நிம்மதியாக ஆண்டவரே உம்மட்ட சொல்லுவோம், உம்மோட ஒரு புள்ள பேசுற மாதிரி பேசுறது தான் ஜெபம். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ராஜாக்களாகவும் ஆசிரியர்கள் நீர் கூப்பிட்டிருக்கிற ஆண்டவரே, ஆசாரியர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ண போல things will be established ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வல்லமையாக ஜெபம் பண்ற அந்த கிருபை கொடுத்திருக்கிறதா ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நாங்கள் அதிகமாக எங்க குடும்பத்துக்கும் எங்க பிள்ளைகளும் எங்களுடைய மனைவியும் ஆண்டவரே கணவனையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணவும் ஆண்டவரே எதிர்ப்பு காரியங்களை உடைக்கிறதுக்கு வல்லமை கொடுத்திருக்கிற ராஜா. எங்கள் தேவைகளுக்கு கட்டளிடணும் ராஜா மாதிரி கட்டளிட்டா வீடு தேடி வரும் ஆண்டவரே. இந்த தைரியத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாங்கள் பலரை வாழ வைக்கிறவர்களாய் மாறும், உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக யோசனையோட ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டுகிற பணியில எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, தெரிந்த புத்தியை கொடுத்து உயர்த்துங்க. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென்.